வெல்கம் பேக் டு ஃபட்டாஃபட் குக்கிங் பை டாக்டர் ஷேவித்யா சேனல். இந்த வீடியோவில் நம்ம பனானா பவுடர், அதாவது நேந்திராங்காய் பவுடரை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோங்க. இதுதான் நேந்திராங்காய் பவுடர். இது குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே வர்றப்போ வெயிட் ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக தான் இந்த ப்ராடக்டை நம்ம இதில் செஞ்சு, அதாவது சிறு தொழில் செய்கிறவங்க கிட்ட செய்ய சொல்லி நம்ம வாங்கி சேல்ஸ் பண்ணிட்டு வரோம். அதை வச்சு தாங்க இன்றைக்கி ஒரு ரெசிபி செய்ய போகிறோம், ஒரு ஸ்வீட்டு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு டம்ளர் நேந்திரம் காய் பவுடர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3 டம்ளர் தண்ணி எடுக்கணும். அதை போட்டு நல்லா தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அடுப்பில் வைக்கணும். அடுப்பு மேலே வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு, ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் நாட்டு சர்க்கரை போட்டாலும் சரி, இல்லை 1.5 டம்ளர் போட்டுட்டாலும் உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ப நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். இது செய்கிறதுக்கு 15லேருந்து 20 நிமிஷம் தான் ஆகும். வாங்க இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பனானா பவுடரை போட்டு மிக்ஸ் போட்டுக்கலாம். இதோட 3 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கலக்கிக்கலாம். நல்லா கரைஞ்ச பிறகு, கட்டி இல்லாமல் கரைஞ்ச பிறகு தான் அடுப்பில் வைக்கணும். இப்போ நம்ம கட்டி இல்லாமல் இதை நல்லா கலக்கிட்டோம். 3 டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ அடுப்பில் ஏற்றி வச்சு இதை நல்லா கிளற போகிறோம். இது நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நாட்டு சர்க்கரையை நம்ம இதில் ஆட் பண்ணி நீங்கள் அந்த ஸ்வீட்டை செய்ய போகிறோம். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கருப்பட்டி யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப வெள்ளை சர்க்கரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இப்போ இதில் அடுப்பில் வேக வச்சு நாங்கள் கிளற ஆரம்பிச்சிட்டோங்க. இது நல்லா கெட்டியான பிறகு நம்ம இதை சர்க்கரையை ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா கிளறணும். இது 5 to 10 நிமிஷத்துலேயே ஆகிடுதுங்க. நான் ஃபஸ்ட்டு டைம் பண்ணப்போ 15 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நான் செகண்ட் டைம் பண்ணுறப்ப இந்த மெத்தடில் பண்ணுறப்ப ரொம்ப சீக்கிரமாகவே ஆயிடுச்சு. இதில் 2 மடங்கு 2 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் நெய் விட்டு, இறக்குறப்ப நெய் விட்டு எடுத்துக்கலாம். இதில் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு என்ன வேணாலும் நம்ம வறுத்து போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம கலக்கிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த ரெசிபி ரெடி ஆகிடுங்க. இது களி, அதாவது பனானா களின்னு சொல்லலாம், இல்லை பனானா ஹல்வான்னு சொல்லலாம், இல்லை பனானா ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டைம் செஞ்சு பார்த்துட்டேன். ஸோ அதனால தான் இப்போ உங்களுக்கு இதை வீடியோவாக எடுத்து போடுறேன். ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. 1 வருஷத்துலேருந்து குழந்தைக்கு நீங்கள் இதை கொடுக்கலாம். ஜீரண சக்தியும் நல்லாகும். நல்லா வெந்து வர்றதால எந்த அஜீரண கோளாறும் வராது. கொஞ்சமாக கொடுங்க. பெரியவங்கன்னா நிறையா சாப்பிட்லாம். நம்ம கொஞ்சம் முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இதில் நெய்யில் இதை போட்டு கொஞ்சம் பொரிச்சுக்கலாம். பொரிச்சிட்டு அந்த ஸ்வீட்டில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா அவ்வளோ ஒரு சுவையான ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடும். முந்திரியை வறுத்து இதில் சேர்த்தாச்சுங்க. இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக சாப்பிட கொடுக்கலாம். நம்மளோட ஸ்வீட் பனானா பவுடர் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்ல வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் டைரெக்டாக பவுடர் மாதிரி கூழ் மாதிரி காய்ச்சி கொடுத்தோம்னா குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டாக இருக்கும்.
இந்த ஸ்வீட் இப்போ ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்கள் கவனத்துக்கு வரும். உங்கள் வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மேலும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ஸ்ரீவித்யா. நன்றி, வணக்கம்.